வணக்கம். கிராமப்புறங்கள்ல நிறைய பழமொழிகள் பேசி நாம கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்திற்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இப்படிப்பட்ட பழமொழிகளை எல்லாம் முதன்மைப்படுத்தி ஒரு இலக்கியம் படைச்சிருக்கிறாரு முன்றுரை அரையனார். இவர் இயற்றிருக்கக்கூடிய அந்த பழமொழி 400ல ஒவ்வொரு செயலினுடைய இறுதி அடியிலும் ஒரு பழமொழியை வைத்திருப்பது மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நாமெல்லாம் பொதுவா வெளியூர்களுக்கு போறோம், வெளிநாடுகளுக்கு போறோம் அப்படின்னா எங்க போய் சாப்பிடுவோம்? உணவகத்துல சாப்பிடுறதுங்கிறது ரொம்பவே வழக்கமான ஒண்ணா மாறிடுச்சு. ஆனா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் கட்டுச்சோறு கட்டிட்டு போய் சாப்பிடுறதுங்கிறதா பொதுவா நடக்கும். அந்த கட்டுச்சோறு அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனா கட்டுச்சோறு கூட ஒரு சிலருக்கு தேவைப்படுவதில்லை என்று சொல்கின்றார். மிக நன்றாக நூல்களை தேர்ந்தெடுத்து கற்ற ஒரு நபரினுடைய புகழ் 4 திசைகளிலும், ஏன் எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய புகழ் பரவும். அப்படிப்பட்ட நபர் வெளிநாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு செல்லும் பொழுது கட்டுச்சோறு கட்டி கொண்டு போக வேண்டாம். காரணம் என்னவென்றால், அவருடைய புகழ் அவர் அறிவினால் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு உபசரிப்பு என்பது தானாகவே வந்து சேரும் என்பதை குறிப்பிடுகின்றார். இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆகினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பழமொழி 400 பாடலின் மூலமாக கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்ற பழமொழி நமக்கு புலனாகிறது.